ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் கோல்டு வினர் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. அது கூடயே நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூனுங்க. அது சூடானதுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது வந்து மேலே இது வந்து தனித்தனியாக உதிரி வரும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும். ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா கருகிற மாதிரி, ரொம்ப கருகிடக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை வந்து நம்ம ஸ்வீட்டுக்காக நம்ம போட்டுக்கிறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம். நான் ரெடி பண்ணும்போது தான் நான் வந்து ஊற போட்டேன். இது அரிசி பேர் வந்து ஜோக்கர்னு சொன்னாங்க. நான் வந்து 3 கிளாஸ் போட்டுக்கிறேங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. நான் சக்கரை போட்டு வந்து பார்த்திங்களா, அந்த ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது 4ஐயும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அது வணக்கிக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். அந்த அரிசி வந்து இப்போ போட்டுட்டு அது நல்லா வேகமாக அடுப்பு வச்சு விட்டு நல்லா கிளறணும். அது வந்து அரிசி சடச்சடன்னு வெடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கான தண்ணி அளவு வந்து எடுத்துகிட்டு இதில் ஊற்றிக்கணும். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கொப்பளிச்சு ஒரு தண்ணி சூடு அந்த இதுக்கு. அப்போ வந்து நம்ம கரெக்டான உப்பு, அப்புறமேட்டு அரை லெமன் நான் வந்து புழிஞ்சு அந்த சாறு ஊற்றிக்கிறேங்க. உப்பு லெமனும் போட்ட பார்த்திங்களா, அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து 2 விசில் விட்டால் போதும். ஆஃப் பண்ணிடுங்க. திராட்சை, முந்திரி, அந்த வெங்காயம் வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம விசில் போனதுக்கப்புறமா அது மேலே தூவி விட்டு அந்த சூடோடு நல்லா போட்டு நம்ம கிளறிக்கலாங்க. அந்த வாசமே பார்த்திங்கன்னா நெய் அந்த இதெல்லாம் போட்டிருக்கதெல்லாம் வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது அந்த கிரேவிக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. என்னோடய ஸ்டைலில் நெய்ச்சோறு ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.